ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது. அப்போ என்ன செய்யணும்? ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது, தைரியமாக நிற்கணும். சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறவர், அவர் பலன் தருவார். ஆபத்து காலம், கொரோனா காலம் ஆபத்து வந்ததில் உலகம் எங்கிலும் பெரும்பாலான மக்கள் மறிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கொரோனா என்கிற வைரஸ் அல்ல, அதில் செத்தவங்க கொஞ்சம் பேர், பயத்தில் செத்தவங்க தான் அதிகம் என்ன கணக்கெடுத்து சொல்கிறாங்க. பயம். ஐயோ, சிலருக்கு அந்த நோய் கிருமியை தாக்கலை, இறந்துட்டாங்க, தற்கொலை பண்ணிட்டாங்க பயந்து. ஒரு ஆபத்தான சூழ்நிலை வருது, சோர்ந்து போயிடுறாங்க. சிலரால் அந்த ஆபத்தை ஃபேஸ் பண்ண முடிவதில்லை. எக்ஸாம் வந்துட்டாலே சிலர் சிக்காயிருவாங்க பார்த்தீங்களா, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்துட்டாலே சிலர் அவ்வளோதான் முடிஞ்சுன்னு சோர்ந்து போயிடுவாங்க. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாத, தைரியமாக நிற்கணும். சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் தருகிறவர், அவர் பலன் தருவார்.